அந்த குளத்துல இறங்குறாங்க. இத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சிவனடியார். அவர் சிவபெருமான் தான். இப்ப அந்த குளத்துல இறங்கி முழுகும்போது, முழுகி ஏந்திரிக்கும் போது அவர்களுக்கு என்ன வயசு இருந்ததோ, அந்த சபதத்தில என்ன நாள்ல அந்த எந்த உடை அணிந்திருந்தாங்களோ அதே உடையில எழுந்து வராங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து ஒரு ஆச்சரியமா, இது என்னப்பா அதிசயம், கிழவன் கிழவியா இறங்குனவங்க ஒரு இளமையா ஏஞ்சி மேல வராங்க. அங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது. வான வீதியில ரிஷப வாகனத்துல பார்வதி தேவியோடு சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. ஐம்புலன்களையும் வென்ற அன்பர்களே, இந்த இளமை தோற்றத்திலே எம்மை வந்து அடைவீர் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து மறைஞ்சிடுறாரு சிவபெருமான். இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,